ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து ஹெல்த்தியான சீட்ஸ் வச்சு ஒரு வகையான லட்டு செய்ய போகிறோம். எப்படின்னு பார்ப்போம் வாங்க. இதுதான் ஒரு ஹெல்த்தியான ஒரு சீடு வகையை சேர்ந்தது, அதாவது கலீம் சீடு அல்லது தமிழில் வந்து சாலியா விதை. இதை வச்சு தான் நாங்கள் ஒரு லட்டு ரெசிபி செஞ்சு காட்ட போகிறோம். நமக்கு எல்லாருக்கும் ஃப்ளக்ஸ் சீடு சப்ஜா விதைன்னா தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி அந்த விதை மாதிரி தான் இருக்கும், பொடியாக தான் இருக்கும். உங்களுக்கு கருப்பு எள்ளு மாதிரி இருக்கும், ஆனால் அதனோட கலர் வந்து உங்களுக்கு ப்ரௌன் நிறமாக இருக்கும். இதுக்கு ஹலீம் சீடு, கார்டன் கிரஸ் சீடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லா மளிகை கடை, நாட்டு மருந்து கடை அப்படி உங்களுக்கு வாங்க முடியலன்னா ஆன்லைனில் கூட இது இருக்குது. ஒரு 100 கிராம் விதையோட விலை வந்து 40 ரூபாக்குள்ள தான் இருக்கும். இது வந்து இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது, நமக்கு நினைக்க முடியாத அளவுக்கு இருக்குது. இது நம்ம ஹீமோகுளோபின் அதிகரிக்க, உடம்பு இழைக்க, முடி நல்லா வளர, அதே மாதிரி நம்ம இரெகுலர் பீரியட்ஸை சரி பண்ண, இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி நிறைய ஃபைபர் கண்டென்ட்டும் இருக்குது. அதனால் அது மலச்சிக்கலையும் அது இது பண்ணுறதுக்கு தீர்வாக இருக்கிறதுக்கு உதவுது. இதில் வந்து இரும்பு சத்து, கால்சியம், விட்டமின் சி, ஏ, அது மாதிரி நிறைய மினரல்ஸும் இருக்குது. இந்த விதை வந்து ஆனால் நம்ம உடம்புக்கு உஷ்ணத்தை கொடுக்கும். அதனால வந்து நம்ம அளவாக தான் சாப்பிடணும். அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா அது வந்து கெடுதல் விளைவிக்கும். சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம பார்த்து தான் கொடுக்கணும், அல்லது அவங்களுக்கு வயிற்று ட்ராப்பில் எதுவும் வந்தாலும் வரும். அதே மாதிரி நம்ம இந்த பிரசவித்த தாய்மார்களுக்கு தாய்ப்பால் ஊறுறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் இந்த இதை வச்சு நம்ம ஒரு ஹெல்த்தியான லட்டு ரெசிபி செய்வோம். வாங்க எப்படி செய்வோம்னு பார்ப்போம். இதுக்கு வந்து 1/2 கப் போல் சாலியா விதைகள் எடுத்திருக்கோம், 1/2 கப் போல் வறுத்த வேர்க்கடலை, தேவையான அளவு கொஞ்சமாக ஏலக்காய் தூள், ஒரு 1.5லேருந்து 2 கப் போல் வெல்லம், 1 கப் போல் துருவின தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய், இதெல்லாம் தான் எடுத்திருக்கோம். இதுதான் வந்து சாலியா விதை. இதை வந்து நம்ம ஒரு 1/2 கப் எடுத்திருக்கோம், அதாவது 100 கிராமு. இதை வந்து ஃபஸ்ட்டு தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா 1 கப் தண்ணியில் நம்ம இதை வந்து 2லேருந்து 3 மணி நேரம் போல் இதை வந்து நம்ம ஊற வைக்க போகிறோம். நம்ம வச்சுருக்க வெல்லத்தை வந்து ஒரு பேனில் வந்து போட்டுக்கணும், பொடிச்ச வெல்லத்தை. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி விட்டு நம்ம வந்து அடுப்பை ஆன் பண்ணணும். அந்த வெல்லம்லாம் வந்து கரைஞ்ச பிறகு அதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் விட்டுட்டு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி வச்ச வெல்லத்தையும் அதில் சேர்த்துக்கணும். சேர்த்து வந்து அதை அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. சாலியா விதைகள் இப்போ ஊறிடுச்சு. பார்த்திங்கன்னா அது வந்து ஜெல் மாதிரி பிசுப்பாக இருக்கும். வெல்லம் வந்து ஒரு கொதி வந்த பிறகு நம்ம வந்து ஊற வச்சுருக்க அந்த சாலியா விதையை வந்து இதில் சேர்த்து இதை கிளறிட்டே இருக்கணும். அடுப்பை வந்து நீங்கள் மீடியமில் வச்சுக்கோங்க, வச்சுட்டு கிளறிட்டே இருங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த தண்ணி சத்தெல்லாம் வந்து வற்ற ஆரம்பிக்கும். கொஞ்ச நேரத்தில் நீங்கள் வச்சுருக்க அந்த தேங்காய் துருவலை இதில் சேர்த்து இதை வந்து கிளறிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி சத்தெல்லாம் போக ஆரம்பிக்கும். இப்போ வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சத்தெல்லாம் போய் கட்டியாகும்போது நீங்கள் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலையையும் இதில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து வேர்க்கடலை தூள் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா பாதாம் பவுடர், இல்லைன்னா முந்திரி பருப்பு பவுடர், இல்லைன்னா எள்ளை கூட நம்ம வறுத்து பொடி பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கட்டியாக ஒட்டாமல் வரும்போது நம்ம வந்து அடுப்பை நிறுத்திக்கலாம். அடுப்பை நிறுத்தி அதை வந்து கொஞ்சம் ஆற விட்டுக்கலாம். ஆறின பிறகு நம்ம வந்து லட்டு பிடிக்கலாம். நம்ம பிடிக்கிற லட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப அப்படியே இறுக்கமாக இருக்காது, இந்த மாதிரி சாஃப்டாக தான் இருக்கும் ஆறின பிறகும். இந்த ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள்.
அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.